அனைவருக்கும் அதிகமான குழுமத்தின் வணக்கம். நான் விஜயன். இந்த வீடியோவில் நம்ம TNPSC குரூப் 2 டிஏக்கான டெஸ்ட் சீரியஸ் நம்ம ஆப்பில் வந்து போட்டிருந்தோம், வெப்சைட்டில் போட்டிருந்தோம், பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. அதை பற்றியும் அதே போல் ஆப்பில் வந்து இஷ்யூ இருந்தது. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் என்னால் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு அந்த ஆஃபர்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி ரைஸ் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான அப்டேட் இருக்க போகுது. குரூப் 4க்கான வீடியோ கிளாஸ் அண்ட் டெஸ்ட் சீரியஸ் எப்போ வரும் அப்படின்னு நியூ பேட்ச் அப்படி எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கான அப்டேட் ஃபைனலாக வந்து இங்கிலீஷ் மீடியம் சார் எங்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டிங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எங்களை திட்டுறதெல்லாம் எங்களுக்கு கேட்குது. ஸோ அதனால் வந்து அதுக்கான அப்டேட்டை நான் வந்து இப்போ கொடுத்துட்றேன். ஓகே, சரி. முதல் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2 டிஏக்கான டெஸ்ட் சீரியஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். குரூப் 2 டிஏக்கான டெஸ்ட் சீரியஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம், வீடியோ கிளாஸஸ் வந்து போட்டிருக்கோம். வீடியோ கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் எல்லா ஆஃபருமே வந்து பார்த்திங்கன்னா எனேபிள் பண்ணி வைக்கிறோம். ஏற்கனவே என்ன இருந்துச்சோ அது எல்லாமே இந்த இஷ்யூனால் வந்து சில பேரால் ஜாயின் பண்ண முடிஞ்சிருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். ஸோ இது அப்டேட் பண்ணுறதுக்குள்ள டைம் இல்லை. நான் அந்த இஷ்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு டெக் டீம் கிட்ட வந்து கேட்டிருந்தோம். ஓகே, ஸோ அதனால் இப்போ அப்டேட் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிக்கலாம், முடிஞ்சால் நாளைக்கு வரைக்குமே நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இன்றைக்கி நைட் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபரில். அதாவது குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே அந்த 200-400 ஆஃபர் அது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. அது புக் வாங்கினவங்களுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப சீக்கிரம் ஜாயின் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு. பேட்ச் அதாவது 8ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணிங்கன்னா எல்லா ஆஃபரும் உங்களுக்கு இருக்கும். மேக்ஸிமம் 1500 டிஸ்கவுண்ட் இருக்கும் புக் வாங்கினவங்களுக்கு எல்லாத்துக்குமே. அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ வீடியோ கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சினாலும் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் டெஸ்ட் சீரியஸும் இப்போ ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குரூப் 2க்கான டெஸ்ட் சீரியஸ் ஓகே ஸ்டோரில் பாருங்கள். ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஸ்டோர் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். உங்கள் மொபைல் ஆப்லேயும் இருக்கும், பார்க்கலாம். ஓகே, நேற்று கூட ஒரு வீடியோ போட்டு பிடிஎஃப் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு என்ன படிக்கணும். சரி, ஜாயின் பண்ணவும் தான் சார் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுமா? உங்களால் முடிஞ்சால் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, இல்லை அப்படின்னா அந்த பிளான் என்னென்னு கொடுத்துருவோம், படிக்கிறதுக்கு என்ன மெட்டீரியல் அவங்களுக்கு என்ன கொடுக்குறோமோ எல்லாருக்கும் பப்ளிக் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, படிச்சுட்டு நீங்கள் முடிஞ்சால் வந்து டெஸ்ட்டும் வந்து எழுதி பார்க்குறதுக்கு டெஸ்ட் பேட்ச் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதே ஆஃபரில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லிட்டேன் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு ரெண்டுமே வந்து சொல்லியாச்சு. இஷ்யூனால ஜாயின் பண்ண முடியாதவங்களும் சரி, இப்போ ஜாயின் பண்ணணும்னு கேட்குறவங்களும் சரி, எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. தென் குரூப் 4க்கான வீடியோ கிளாஸஸ் எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, டெஸ்ட் பேட்சும் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். பட் எவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு அதாவது ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா 11ஆம் தேதி பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் குரூப் 2க்கு ஓரளவுக்கு செட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 11ஆம் தேதி வந்து டைம் இருக்குன்னு 1 வீக் இருக்குது. ஸோ இப்போவே ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 11ஆம் தேதி டெஸ்ட்டே ஸ்டார்ட் ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் தான் ரெடி பண்ணியிருக்கோம். பிளான் வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஏற்கனவே பழைய பிளான்லாம் பார்த்துருக்கீங்க. அப்போ ஜாயின் பண்ண முடியல, இப்போ ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ரிக்வஸ்ட் வந்து குரூப் 4க்கு வந்து வந்துட்டுருக்கு. உங்களுக்கு டைம் இருக்குது, நீங்கள் வந்து பொறுமையாக படிக்கலாம். குரூப் 2க்கு அப்படி இல்லை, ரொம்ப ரஷ்ஷாக தான் போகும். வேறு வழி இல்லை, இருக்கக்கூடிய டைமை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி ஆகணும். குரூப் 4 நீங்கள் பொறுமையாக அழகாக படிச்சுட்டு போகலாம். ஜாயின் பண்ணிக்கிறதா இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ கிளாஸஸ் இருக்குது, டெஸ்ட்டும் இருக்குது. ஓகே, ஏன்னா யூடியூப்பில் அதிகமாக வர முடியல. ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட்டுக்கு வந்து பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் வந்து எங்களால் வந்து அதிகமாக நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியல. நிறைய சொல்லியிருந்தோம், சில கமிட்மெண்ட்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களை ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தோம். நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது எல்லாமே இனி வரக்கூடிய நாட்களில் ட்ரை பண்ணுறோம் மறுபடியும். ஓகே, ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக இதெல்லாமே கொண்டு வந்திருக்கோம். யூஸ் பண்ணுறவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். இது எடுக்கிறவங்கலேருந்து எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணுறாங்க, ஆட் பண்ணுறதுலேருந்து எல்லா டீமும் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அவங்களுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு மினிமம் சேலரி நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணி ஆகணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த கட்டணங்கள் எல்லாமே கண்டிப்பாக வைக்கப்படுது. கிளாஸ் எடுக்கிறாங்க, மணிக்கணக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, நாங்களும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஏதோ இஷ்யூனாலும் உங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது. அதுவும் இல்லாமல் 1 இயருக்கு வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக தெரியாது. ஓகே, ஸோ படிக்கிறதுக்கு நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு யோசிக்க வேண்டாம். இதுக்கும் செலவு பண்ணுறோம். ஸோ எப்போ சான்ஸ் கிடைக்குதோ அதுலேயும் நாங்கள் வந்து புக் வாங்கினதுக்கும் சரி, முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு அமௌண்ட்டுக்குள்ளே சுருக்க முடியுமோ அதுக்குள்ளே நாங்கள் வந்து சுருக்கிட்டு இருக்கோம். பட் அதே நேரத்தில் பெஸ்ட்டாகவும் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு பெஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். எந்த ஃபீட்பேக் இருந்தாலும் நீங்கள் கொடுங்க. ஸோ எங்கள் டீம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே வந்து ஃபீட்பேக் கேட்போம். சரிங்களா? ஒரு 4 டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபீட்பேக் கேட்போம். எப்படி நடக்குது, என்ன உங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் வந்து ஃபோன் பண்ணிலாம் கேட்டுட்டு இருப்போம். ஸோ எப்படி வந்து எழுதிருக்கீங்க, ஏன் எழுதலை, ஒரு டெஸ்ட் நல்லா எழுதிட்டு இருப்பாங்க, 4-5 டெஸ்ட் எழுதுவாங்க. அப்புறம் 6வது டெஸ்ட் 7வது டெஸ்ட் பார்க்கும்போது எழுதவே மாட்டாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் கூப்பிட்டு நம்ம பேசிகிட்டு இருப்போம். ஸோ இது ஓல்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ நாங்களே வந்து கேட்போம். ஸோ நீங்கள் நல்லா பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா போதும், நல்லா படிங்க. ஓகே,
ஸோ இது எல்லாமே உங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் தமிழ் மீடியத்துக்கு வீடியோ கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் அவைலபிள் ரெடியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டு படிக்கிறது மட்டும் தான் உங்கள் வேலை. ஓகேவா? நீங்கள் எங்கேயும் எதையுமே வந்து போயிட்டு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இங்கே என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, படிச்சுட்டே வாங்க, அண்ட் டெஸ்ட்டும் வந்து எழுதிட்டே வாங்க. ஓகேவா? இது இல்லாமல் உங்களுக்கு தேவையானது புக்கும் ரெடி பண்ணியிருந்தோம். தமிழ் மீடியத்துக்கும் சரி, இங்கிலீஷ் மீடியத்துக்கும் சரி, எல்லா புக்ஸுமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ரெடி ஆகிடுச்சு. ஓகே. ஸோ அடுத்த வாரத்துலேருந்து உங்களுக்கு புக்ஸும் வந்து அனுப்ப ஆரம்பிச்சிருவோம். ஓகே. அது வாங்குறவங்க ப்ரீ ஆர்டர் இப்போ வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வாரத்துலேருந்து அனுப்புவோம். சரிங்களா? அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஃபைனலாக வந்து இங்கிலீஷ் மீடியம் சார் எங்களுக்கு இப்போ தான் டெஸ்ட் வந்து கொடுப்பீங்க, எதுவுமே இங்கிலீஷ் மீடியத்துக்குலாம் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக புக்ஸ் வந்து பண்ணியிருந்தோம். இதுக்கு முன்னாடி 2 டெஸ்ட் பேட்சஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ப்ரைம் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைம்னு நீங்கள் போய் பாருங்கள். ஓகே. செப்டம்பரில் கூட ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் சீரியஸ்லாம் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. இதுலேயும் பாருங்கள், மந்த்லி அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் வந்து போயிட்டுருக்கு. எழுத மாட்டேங்கிறாங்க. சரிங்களா? உங்களுக்கு எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் இப்போ ஜாயின் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கு தனியாக வந்து ஒரு டெஸ்ட் சீரிஸ் நியூ பிளானோட வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறோம். எவ்வளோ சீக்கிரம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த பிளான் இப்போ குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் போட்டிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இதை வந்து ஓரளவுக்கு ஒரு 1 வீக்கை வந்து டைம் கொடுங்க, முடிச்சுட்டு நாங்களே வந்து இன்ஃபார்ம் பண்ணுறோம். குரூப் 4க்கு இன்னும் டீட்டெயில்டான பிளான் போட்டு தமிழ் மீடியத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறோம். விருப்பம் இருந்தால் இப்போ ஜாயின் பண்ணிக்கோங்க. 11ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கு அது இல்லாமல் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கெலாம் டெஸ்ட் சீரியஸ் வந்து போட்டு வச்சுருக்கோங்க. சரிங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும். அசஸருக்கும் போட்டிருக்கோம். ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு வந்து டெஸ்ட் சீரியஸ் போட்டிருக்கோம். பாருங்கள், 19 டெஸ்ட் வந்து போயிருக்கு. ஓகேவா? தெரியலையா? பாருங்கள், 19 டெஸ்ட் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஃபுல் டெஸ்ட் பாருங்கள், 1 2 3 4 வரைக்கும் ஃபுல் டெஸ்ட் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். மற்றது எல்லாமே வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்காத உங்கள் விருப்பம். சரிங்களா? எழுதிட்டு இருக்காங்க, நீங்களும் முடிஞ்சால் எழுதுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அசஸருக்கான டெஸ்ட் சீரியஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அசஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்கோம். பட் எங்களால் வந்து ப்ராப்பராக வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியல. ஸோ அசஸருக்கான டெஸ்ட் சீரியஸ் வந்து போயிட்டுருக்கு. சரிங்களா? ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியாக நீங்கள் பாருங்கள். ஜென்ரல் இங்கிலீஷ் டெஸ்ட்டாக இருக்குது, எழுதிக்கலாம். உங்களோட ஓன் பிளான் தான், ரிவிஷன் தான், எப்போ வேணாலும் நீங்கள் எழுதிக்கோங்க. தமிழ் இலக்கணத்துக்கான டெஸ்ட்டு தனித்தனியாக ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் இருக்குது. ஓகே. அதே போல் ஜென்ரல் சயின்ஸுக்கு ஒரு ஸ்டடி பிளான் இருக்கும். சரி, இங்கே இருக்குது பாருங்கள். டெஸ்ட் 1 ஃபிசிக்ஸ், டெஸ்ட் 2 3 4 5 6 7 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் டெஸ்ட் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் வந்து ஒரு 7-8 டெஸ்ட் இருக்கும். அது அப்டேட் பண்ணி முடிச்சிட்டோன்னா சயின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சது. தென் ஜென்ரல் ஸ்டடீஸில் பாலிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 10th வரைக்கும் போட்டாச்சு. 6th to 8th 1, 9th 10th 1 ஆச்சு. அப்புறம் பாலிட்டி ரிவிஷன் டெஸ்ட் ஒன்று போட்டிருக்கோம். இது இல்லாமல் இன்னும் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 ரிலீஸ் பண்ணிட்டு வருவோம். சரிங்களா? ஸோ இந்த மந்தில் எல்லாத்தையுமே வந்து ரிலீஸ் பண்ணி வச்சுருவோம். நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு எந்த டெஸ்ட் வேணும்னாலும் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஸோ 1 month ஆச்சு இந்த டெஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ எழுதிட்டு வந்துருந்தீங்கன்னா தமிழ் முடிச்சிருந்துருக்கலாம். மேக்ஸில் பாருங்கள், மேக்ஸில் ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். சிலபஸ் என்ன இருக்கோ அதுக்கு தேவையானது உங்களுக்கு டெஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ படிக்கிறவங்க படிச்சுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது. ஓகேவா? இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் திரும்ப இதை சொல்கிறோம் அப்படின்னா, முடிஞ்சதுக்கப்புறம் கேட்குறீங்க, எங்களால் வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் சப்போர்ட் பண்ண முடியல. பேட்சாக போகும்போது நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணும்போது நாங்களும் ஈஸியாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்காக தான். ஓகே. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே. அண்ட் ஃபைனலாக இன்னொரு விஷயம் கேட்பீங்க, லேப் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. எல்லாமே ரெடியாக இருக்குங்க. இந்த பேட்சஸ்லாம் கண்டக்ட் பண்ணும்போது எங்களால் லேப் அசிஸ்டன்ட் கண்டக்ட் பண்ண முடியாது, தாராளமாக பண்ணலாம். பட் ஒவ்வொன்று எடுத்தால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக ரெடி ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து கொடுக்கறதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி தான் வந்து ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வரும், இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே. தேங்க்யூ.